ஹாய் எல்லாவங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். கேரட் போலா. அதுக்கு தேவையான கேரட் எடுத்து வச்சுருக்கோம். அது நல்லா சீவி கழுகி வச்சுருக்கோம். அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். குக்கரில் போட்டு 2 விசில் விடணும். நல்லா வேக வச்சிடலாம். ரெண்டு விசில் வந்துருச்சு. கேரட் போலக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: மில்க் பவுடர், முந்திரி பருப்பு, ஏலக்காய், திராட்சை, சர்க்கரை, 3 கோழி முட்டை. கேரட் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி சூடாறுன வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். ஆறுறதுக்குள்ளே நம்ம முந்திரி திராட்சை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பேன் வச்சுருக்கோம். நெய் ஊற்றி அதுக்கு தேவையான நெய் ஊற்றணும். முந்திரி போட்டிருக்கோம். திராட்சை போடலாம். ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்து மாற்றிடலாம். அதே பேனில் தான் நம்ம கேரட் போல் செய்ய போகிறோம். நான்ஸ்டிக் பேன் இருந்துச்சுன்னா அதிலே ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கிட்ட இல்லாததுனால தான் ஸ்டீலோடது எடுத்துருக்கோம். நம்ம மிக்சியோட ஜார் எடுத்து அதில் வேக வச்ச கேரட்டை போட்டுடலாம். கேரட் போட்டாச்சு. கேரட்டு போட்டிருக்கோம். அப்புறம் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். மில்க் பவுட்ரு, ஏலக்காய், அப்புறம் முட்டை. மூணு முட்டை தான் நான் சேர்க்குறோம். ஒன்று கூட வேணான்னா எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாம். நல்லா தான் இருக்கும். நான் 3 தான் சேர்த்துருக்கோம். எல்லாம் சேர்த்து நமக்கு மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சிருக்கோம். நைஸாக அரைச்சிருக்கோம். ஒரு பேன் கீழே வச்சு அதுக்கு மேலே தான் நம்ம பாத்திரத்தை வைக்கிறோம். என்னென்னா அடியில் கரிஞ்சிரும். அதனால தான் நம்ம அரைச்ச மிக்சிங் அதில் போடலாம். மிக்சிங் போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் விட்ட பிறகு நம்ம அது ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் குக்கிங் ஆகிய பிறகு நம்ம முந்திரி திராட்சை அதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். கேரட் போல் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்ட்டு எல்லாவங்களும் செஞ்சு பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.